அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1239. தலைப்பு அல்லாஹுவின் நற்செய்தியும் எச்சரிக்கையும், தொடர் 18. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நேர்வழி பெறுவதற்காக, அந்த நேர்வழியிலேயே வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருப்பதற்காக எண்ணற்ற நன்மாராயங்களை, நற்செய்திகளை கூறக்கூடிய குர்ஆனை அல்லாஹ் இறக்கி அருளினான். அந்த குர்ஆன் நமக்கு பல படிப்பினைகளை, பல வரலாறுகளை, பல சம்பவங்களை எடுத்துரைக்கிறது. இந்த குர்ஆனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, ஒவ்வொரு இறை தூதருக்கும் முஅஜிஸாத், அற்புதங்கள் வழங்கப்பட்டன. ஆனால் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் குர்ஆன். ஆம், யுகமுடிவு நாள் வரையிலும் இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பாதுகாத்து தருவதாக சொல்கிறார். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். நிச்சயமாக நாம் தான் நினைவூட்டும் வேதத்தை உம்மீது இறக்கி வைத்தோம், நிச்சயமாக நாமே அதன் பாதுகாவலனாகவும் இருக்கின்றோம் என்று 15வது அத்தியாயம் 9வது வசனத்திலே கூறுகின்றார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, குல் நஸ்ஸலஹு ரூஹுல் குதுஸ் மின் ரப்பிக பில் ஹக்கி லியுஸப்பித்துல் லதீன ஆமனூ வ ஹுதவ் வ புஷ்ரா லில் முஸ்லிமீன். இறை தூதரை, நம்பிக்கை கொண்டோரை உறுதிப்படுத்துவதற்காகவும், இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டோராகிய முஸ்லிம்களுக்கு நேர்வழி காட்டியாகவும், நன்மாராயம் நற்செய்தியாகவும் உம்முடைய இறைவனிடமிருந்து உண்மையை கொண்டு ரூஹுல் குதுஸ் என்னும் ஜிப்ரீல் இதை இறக்கி வைத்தார் என்று அவர்களிடம் நீர் கூறுவீராக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 16வது அத்தியாயம் 102வது வசனத்தில் இவ்வாறு கூறிவிட்டு 17வது அத்தியாயம் 9வது வசனத்திலே மீண்டும் கூறுகின்றேன். இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வமு வ யுபஷ்ஷிருல் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஸ்ஸாலிஹாத்தி அன்ன லஹும் அஜ்ரன் கபீரா. நிச்சயமாக இந்த குர்ஆன் முற்றிலும் நேராக இருக்கும் வழியை காட்டுகிறது. அன்றையும் நற்செயல்கள் செய்து வரும் நம்பிக்கையாளர்களுக்கு